கும்பராசி அப்படின்னு சொல்லும்பொழுது கும்பராசிக்காரங்கன்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவிட்டம் கும்பராசி, சதயம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. வெல் டேலண்டட் பர்சன். இவங்க கிட்ட ஒரு விடக்கூடிய ஒரு ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நிறைய பேர் கும்பராசிக்காரங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. அதுக்கு தனியா ஒரு மூளை வேணும்னு கூட சொல்ல. கணவன் மனைவியா இருந்தா கூட நீங்கள் செய்த ஒரு நல்ல செயல் மாற்றத்தால் யாரோ ஒருவரின் வாழ்க்கை சிறப்பாக மாறி இருந்தால் சிறப்பு. உன்னை பார்த்து இன்னொருத்தன் திருந்தி நல்ல ஒரு லெவலுக்கு வந்திருந்தான்னு சொன்னா சிறப்பு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான டாபிக்ல 12 ராசிகளுக்கும் பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து மக்கள் ஜோதிடர், வாஸ்து நிபுணர், ஹோம சக்கரவர்த்தி அப்படின்னு இவங்கள சொல்லலாம். நிறைய ஹோமங்கள் செய்யக்கூடிய மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நல்ல நிறைய பதிவுகள் கொடுக்குறீங்க. அதுவும் இல்லாம நிறைய கோவில்களை பத்தி மக்களுக்கு சொல்றீங்க. புராதன கோவில்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கோவிலுக்கு போனா கஷ்டம் தீரும் அப்படின்னா தீருது. நிறைய பேர் அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நமக்கு கமெண்ட்ஸ்லயும் ரெகுலரா சொல்றாங்க. உங்களுக்கு பர்சனலா மெசேஜும் வந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன நல்ல காரியங்கள் மக்களுக்காக நம்மளும் செய்யறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கான தலைப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க, ஆக்சுவலா ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவனோட பிறவி எடுத்ததற்கான விஷயம், அந்த அர்த்தம் என்ன அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா இந்த லைஃப் ஃபுல்லா சூப்பரா அவனுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அதவே இன்னைக்கு ஒரு டாபிக்கா கேட்டுடலாம் அப்படின்ட்டு தான். நீங்க சொல்லுங்க சார், எதனால இந்த பிறவியின் நோக்கம் என்ன? இப்ப மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு நபரும் பிறந்திருப்பாங்க. மேஷத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. சோ அந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சோ ஒரு ஹாப்பியா இருக்கும். சோ நம்ம இதுக்காக தான் பிறந்திருக்கோமா, நம்மளோட நோக்கம் இதுதானா, இந்த பாதையில நம்ம செல்லல அப்படின்னா அதற்கான நிவர்த்தி பரிகாரம் இருந்தாலும் அதையும் நீங்க நீ கண்டிப்பா சொல்லணும். முதல்ல இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னா என்னன்றத மக்களுக்கு சொல்லிருங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு நவகோள்களின் துணை கொண்டு ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். உண்மையிலே இன்னைக்கு மேம் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பிறந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக பிறந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நோக்கத்திற்கு நான் வாழ்க்கையில் இதை செய்யணும், நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்ன மேம், சில பேருக்கு தன்னுடைய நல்லா பணம் சம்பாரிச்சு நிறையா வெளிநாட்டில் இருப்பாங்க, நிறையா இருப்பாங்க. என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஆசை இருக்கும். என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும். எப்பயோ போயிருப்பாங்க, அந்த பூர்வீக மண்ணுக்கு திரும்ப வேண்டும். அதே போல முன்னோர்கள் அதாவது ஒரு விஷயத்தை செய்யாம விட்டு இல்லைன்னா செஞ்சு பாதியில நின்னதை நான் எடுத்து முடிக்கிறேன், நான் எடுத்து, அது கோவிலா இருக்கலாம், வீடா இருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னோர்கள் செய்ய முடியாததை இந்த தலைமுறையினர் எடுத்து நான் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன், நான் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செய்யறது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வயதானவர்கள், சில பேர் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ செய்யணும், நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ வந்து நம்மளுடைய பரம்பரை இதெல்லாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணங்கள்லாம் மீண்டும் மீண்டும் ஏன் வருது? ஒருத்தர் நம்மளுடைய நோக்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கங்கள் இருக்கும். அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம உலகத்துல பிறந்து தற்செயலா பிறந்தோமா, இல்லை நம்மளுடைய கருமா பலனா, நம்ம எதுக்காக நம்ம பிறந்தோம், என்ன விஷயத்துக்காக நம்மளுடைய லைஃப் ஓடின்னு இருக்கு அப்படின்னு. சில பேருக்கு எந்த விதமான நோக்கமே, அதாவது பிளைண்டா இருக்கும். சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம பிளைண்டா இருக்கும். இதை பத்தி தான் இன்னைக்கு
இன்னைக்கு மேஷராசின்னு இன்னைக்கு இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்க என்ன செய்ய போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லா நம்ம தெரிஞ்சு, வீடு கட்டுறது, கோவிலுக்கு ஒரு விளக்கு, முன்னோர்கள் கடமையை நிறைவேற்றியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது. அதனால இது பார்த்தீங்கன்னா முதல்ல இதுல பார்த்தீங்கன்னா நம்ம இது பணம் சம்பாதிக்கிறதுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த ஒரு நோக்கத்தோட இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும் பண்ணணும் அப்படின்னு சில பேர் அந்த நோக்கத்துல இருப்பாங்க. சம்பாரிச்ச பணத்தை சேர்க்கறதுக்குன்னு ஒரு சில பேருக்கு ஒரு நோக்கம் இருக்கும், நம்ம இதை இப்படி வாங்கணும், இங்க இடம் வாங்கணும், அங்க வீடு கட்டணும், எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற சிலருக்கெல்லாம் இருக்கும். அதனால இந்த ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எப்படி இருக்கு அதோடைய அர்த்தத்தை, பிறவியின் அர்த்தத்தை தேடினால், உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தை நீ தேடினால் நீ அடுத்த உன்னோட லைஃப் நீ இன்னும் மெச்சூர்ட் ஆயிடுவ. இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உன்னுடைய லைஃபோட அர்த்தத்தை நீ தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா நீ இன்னும் நிறைய மெச்சூர்ட் ஆயிடுவ. பெரிய அதுக்கப்புறம் நீ பேசுறதும் உன்னுடைய செய்கையும் உன்னுடைய விஷயமும் அவ்வளவு ஒரு மாறுதலா இருக்கும். அதுதான் உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நீ புரிந்து கொண்டு ஒரு ராசியில நீ போன அப்படின்னு சொன்னா, நம்ம மேஷ ராசின்னா நம்ம இப்படிதான் போகணும், இந்த நோக்கத்துலதான் நம்ம இருக்கோங்கிறத சுவாமிஜி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீ அதுல போனா சக்சஸ். சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. இன்ட்ரோவே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம், ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ரொம்ப அருமையா இந்த ராசியில இவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நோக்கத்தை அடைவதற்கு தான் அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி சார். கும்பராசி நேயர்களுடைய அந்த உயர்வான லட்சியம், அந்த எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க கும்பராசியா இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல போயிட்டு உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சொல்லுங்க சார். கும்பராசி அப்படின்னு சொல்லும்பொழுது, கும்பராசிக்காரங்கன்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவிட்டம் கும்பராசி, சதயம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. வெல் டேலண்டட் பர்சன். ஒரு டாஸ்க்கு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக செய்யக்கூடிய பர்சன். நிறைய திறமைகள் இருக்குது. ஆனால் திறமையை வெளியில் கொண்டு வரக்கூடிய திறமை இன்னும் அதிகப்படுத்திக்கணும், இன்னும் அதிகப்படுத்திக்க வேண்டும். தான் அந்த கும்பராசி. இப்போது நீங்கள் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதோடைய டாபிக் என்ன சொல்லுவோம், நம்ம பிறவியின் நோக்கம் என்ன. இப்போது குழந்தைகள்லாம் ஸ்கூலில் குழந்தைகள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸ்லாம் சில ஸ்கூல்லலாம் கேட்பாள், உன்னோட ஆம்பிஷன் என்னன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல தான் இவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் எல்லாம், இவங்களுடைய நோக்கங்கள், இவங்க குழந்தையிலேருந்து கூட சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டாலும் தனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம், தனக்குன்னு ஒரு சில விஷயங்கள், தனக்குன்னு சில இதெல்லாம் கொண்டு வரணும், அந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையிலேயே சில பேருக்கு வந்துடும். அதாவது இலகிய குணம் உடையவர்கள் கும்பராசிக்கு. இலகிய குணம் அப்படிங்கிறது உண்டு. சில பேர் அந்த ஒரு யோகம், சில அந்த விஷயங்கள்லாம் உண்டு, இது பண்ணுவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா ஒரு இன்னொரு விஷயமும் இவங்க கிட்ட ஒரு விடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சுயநலத்தை விட வேண்டும். சுயநலத்தை விட வேண்டும். சுயநலமா சிந்திக்க கூடாது. நான் எனக்கு மட்டும்தான் நான் பார்த்துப்பேன், மற்றவங்க யார் எப்படி சரி. கும்பராசிக்காரர்கள் தன் காரியத்தில் கண்ணாக இருப்பார்கள். தான் வேலைன்னா கரெக்டா இருப்பாங்க. மற்றவங்கன்னா சில விஷயம் பார்க்கணும். அந்த மாதிரி சில பேர் இருக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பது உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல, இது இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பதற்காக. சிறிய வயதிலிருந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை கூட இருந்திருக்கலாம். மற்றவர்கள் விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் மட்டும், நான் மட்டும் இப்படி இருக்கணுமா, நான் மட்டும் இப்படி செய்யணுமா, ஏன் அவன் அப்படி செய்ய மாட்டானா அப்படிங்கிற எண்ணங்கள், அந்த மாதிரி கேள்விகள்லாம் வருமா. ஆனால் இவங்க தனிமையில் இருக்கக்கூடியவர்கள், தனிமையை அதிகம் விரும்புவர்கள். யாரு? கும்பராசி. தனிமையை அதிகமா விரும்பும். நீங்கள் வாழும் காலத்தை விட உங்களை தொடர்ந்து வரப்போகும் காலத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் யாருக்கும் புரியாத உங்கள் எண்ணம், உங்களுக்கு இன்றும் யாருக்கும் புரியாத உங்கள் எண்ணம். இன்னைக்கு நிறைய பேர் கும்பராசிக்காரங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. அதுக்கு தனியாக ஒரு மூளை வேணும்னு கூட சொல்ல. இப்போ கணவன் மனைவியாக இருந்தால் கூட இப்போ இவரோட ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவா சில பேர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். ஒன்று அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் உண்டு. நாளை பலருக்கும் சரி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நான் நினைப்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லைங்கிற எண்ணம் கூட வரலாம். தனித்தத்துவமான சிந்தனையை உங்கள் வாழ்க்கையின் உங்கள் பிறவியின் நோக்கம் நீங்கள் வாழும் காலத்திற்காக மட்டுமல்ல, உங்களுக்காக பிறகு வரும் தலைமுறைக்காக ஏதாவது ஒன்றை விட்டு செல்வது. அதை மைண்ட்ல கொண்டு வா அப்படின்னு சொல்றேன். ஒரு வீடு கட்டுறதோ ஏதாவது நீ உன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு நீ போயிடுவ, உனக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்காக நீ யோசி, நீ அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றது.
நீ அதை பற்றி யோசிக்கணும். அதை பற்றிலாம் நீ யோசிக்காமல் இருந்த அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். நான் ஒருவருக்கு மட்டும் உதவுவதால் என்ன பயன்? பலருக்கும் எல்லாருக்குமே சில விஷயங்கள் போய் சேரணும், பண்ணணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணம் வர வேண்டும். யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு வர வேண்டும். மனிதர்களை மாற்ற முயற்சிப்பதை விட முதலில் அவர்களை புரிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது. நீ யாரையும் டக்குன்னு போய் நினைச்சாலாம் மாற்ற முடியாது. யாரையும் நீ செய்யணும்னு நினைச்சாலாம் மாற்ற முடியாது. உன் திறமைக்கு யாரும் தெரியாமல் மறைந்து போகக்கூடாது. உன் திறமையை சிந்தித்து கொண்டிருப்பதை விட உங்கள் எண்ணத்தை உலகத்துடன் பகிரும்போது அதன் மதிப்பு வெளிப்படும். 38 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் போராடி தான் உன் நோக்கத்திற்காக கஷ்டப்பட்டு தான் நீ செய்வ. ஒரு நல்ல சுவாமிக்கு செய்வ, ஒரு மனசு இருந்தால் ஓஹோன்னு செய்வ, ஒரு மனசு இருந்தால் தூக்கி எறிஞ்சிருவேன். அவ்வளோ இந்த மாதிரிலாம் நீ இருக்க. ஆனால் இந்த வயசுக்குள்ளே நீ சில விஷயங்கள் நீ செய்கிறத நீ கரெக்டாக பண்ணின அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். உன் பிறவியின் நோக்கமே எல்லோரையும் போல் வாழ்வது அல்ல. நீங்கள் வாழ்ந்தால் உலகத்தில் ஒரு சிறிய மாற்றமாவது நிகழ வேண்டும். இதுதான் நீ புரிஞ்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வாழ்ந்தால் உலகத்தில் ஒரு சிறிய மாற்றமாவது நான் இப்போ கும்பராசி உதாரணத்துக்கு வச்சுட்டேன்னு நான் ஒரு உதாரணமாக நான் இருக்கணும். இப்படி தான் ஒரு சிறிய மாற்றமாவது நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் செய்த ஒரு நல்ல செயல் மாற்றத்தால் யாரோ ஒருவரின் வாழ்க்கை சிறப்பாக மாறியிருந்தால் சிறப்பு. உன்னை பார்த்து இன்னொருத்தன் திருந்தி நல்ல ஒரு லெவலுக்கு வந்திருந்தான்னு சொன்னால் சிறப்பு. அதுதான் கும்பத்தின் பெரிய நோக்கமே. தனக்கான வாழ்க்கையை மட்டும் உருவாக்காமல் தனக்கு பிறகு வரும் உலகத்திற்காக புதிய சிந்தனையை விதைப்பது. நீ எப்போ நீ விதைக்க கற்றுக்கிறியோ அப்பதான் அது வளரும். சூப்பர் சார். இவங்களோட நோக்கத்தை இவங்க அடையணும் அப்படின்னா எந்த ஆலயம் போய்? கண்டியூர் ஆலயம். கண்டியூர் ஆலயம். ஓகே. சுவாமி கண்டியூர் சிவாலயம். கண்டியூர் சிவாலயம். ஆனா அது கேட்டுக்கணும், கண்டியூர் எங்க இருக்கு அப்படி. இது கும்பராசிக்கான கோவில். தன்னுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கான கோவில். உன்னுடைய இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம வினைக்குன்னு ஒரு இடத்துக்கு போறாங்க இல்லையா, அப்போல உன்னுடைய நோக்கம் நிறைவேற கண்டியூர் போக வேண்டும். கண்டியூர் சிவாலயம் சென்று வழிபாடு நீங்க செய்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய நோக்கம், அந்த லட்சியம் நிறைவேறும் அப்படின்னு ஐயா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பிறவியோட நோக்கம் என்ன அப்படின்னு ரொம்ப தத்ரூபமா அருமையா சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்லாம் இருக்கு, ஜாதகம் இன்னும் எனக்கு கணிக்கல அப்படின்னா கூட வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். ஜாதக ரீதியா சில பேருக்கு பிரச்சனை இருக்கும், லைஃப்லயே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படா நான் வெளியில வர போறேன், எனக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, எதனால எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, கடன் தொல்லை ஏன் இருக்கு, திருமணம் தடையாவே இருக்கு, ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கல, குழந்தை ஏன் இன்னும் பிறக்கல, சொந்த வீடு ஏன் இன்னும் அமையல, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை உங்க ஜாதகத்தை எடுத்து புரட்டி பாருங்க. ஜாதகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சரிபடுத்தினாலே போதும், உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து எளிமையா நீங்க வெளில வந்துடலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க பேசலாம், நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நிறைய புராதன கோவில்கள்ல உள்ள பரிகாரங்கள், சூட்சமமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதை தவிர்த்து உங்க வீட்டுல ஹோமம் செய்யணும், ஒரு கணபதி ஹோமம், இல்ல உங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் இருக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு ஹோமம் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தாலும் இதே சேம் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கும் நீங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.